வணக்கம். 2024 டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். உருவானது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக நெருங்குகிறது தமிழ்நாட்டின் கரையை. தொடங்கியது மழை இலங்கையில். படிப்படியாக இலங்கை மழை தீவிரமடையும். நாளை கனமழை காத்திருக்கிறது. மிக கனமழை பொழிவு தென் இலங்கையில் இருக்கிறது. அதிக கனமழை பொழிவு கிழக்கு கரையோரம் இலங்கை ஒட்டுமொத்தம். அதனைத் தொடர்ந்து நாளை திங்கட்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை, அதாவது டிசம்பர் 17 அதிகாலை 16 நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை. வடகடலோர மாவட்டங்களில் 17ஆம் தேதி காலையிலிருந்து தொடங்கும். 17ஆம் தேதி படிப்படியாக உள்ளே முன்னேறி அனைத்து மாவட்டங்களிலும் 17ஆம் தேதி இரவுக்குள் மழை தொடங்கும். 18, 19, 20 அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய 17 தேதியிலிருந்து தொடங்கும் மழை உள்ளே 18, 19, 20 தேதிகளிலே மழை பொழிவை கொடுக்கும். டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக மழை பொழிவு இருக்கிறது. அதிக மழை பொழிவும் ஆங்காங்கே இருக்கும். அதீத மழை பொழிவும் ஒரு இடங்களில் இருக்கும். வடகடலோர மாவட்டங்களில் நிறைய மழை பொழிவு தெரிகிறது. ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு தெரிகிறது. ஆனால் இந்த அச்சமோ பீதியோ கொள்ளாமல் நமக்கு தேவை முன்னெச்சரிக்கை. வரக்கூடிய மழைக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு தான் இந்த அறிக்கையை தவிர அச்சம் பீதி இல்லாமல் பதட்டம் இல்லாமல் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தொடர் மழை பொழிவு இருக்கிறது. நிகழ்வு நெருங்கி வந்து மிக மெல்ல விலகி செல்லும் என்பதனால, மிக மெல்ல கடந்து செல்லும் என்பதனால தயவு செய்து முன்னெச்சரிக்கை அவசியம். வெள்ளம் பாதிக்காத மாவட்டங்கள் கூட புதிதாக ஒரு மழை பொழிவு எதுவும் பாதிப்பை பெருசாக கொடுத்துடலன்னா கூட, ஆனால் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை மீண்டும் அவசியம். குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி சென்னை வரைக்கும். பிற தெற்கு டெல்டா கூட அவ்வளவாக இதுவரைக்கும் இல்லை. ஆகவே தொடர்ந்து விரிவான அறிக்கையுடன் இணைந்தே இருங்கள்.